ஓகே. அப்போ இட்ஸ் கால்டு என்ன பார்க்க போகிறோம்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ். அப்போ என்ன ஆகுதுன்னா ஃபியூஸ் ஆகுது, மேல் அண்ட் ஃபீமேல் ஃபியூஸ் ஆகி அண்ட் சைகோட் ஃபார்ம் ஆகுதுன்னா இட்ஸ் கால்டு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து இட்ஸ் கால்டு கேமிட்டோஜெனிசிஸ் அண்டு ஃபியூஷன் ஃபெர்டிலைசேஷன். அதாவது கேமிட்ஸ் ஃபார்ம் ஆகி ஃபியூஸ் ஆகி அங்கே ஃபெர்டிலைசேஷன் நடந்துச்சுன்னா இட்ஸ் கால்டு என்ன ஆகுதுன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எது நடக்குதுன்னா ஆல்கே அண்டு பிரியோஃபைட்ஸில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்கே தெரியும், பாசிகள்னு சொல்லுவாங்க, பிரியோஃபைட்ஸ் தெரியும் உங்களுக்கு. அதாவது ஆல்கேலையும் பிரியோஃபைட்ஸ்லையும் கேமிட்ஸ் ஃபார்ம் ஆகி கேமிட்ஸ் ஃபார்ம் ஆகி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. அப்போ அந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் கேமெட்ஸ் ஆர் பேபி மொட்டைல் அண்ட் ஆர் நாட் மொட்டைல், அதாவது நகரும் தன்மை உடையதாகவும் நகரும் தன்மை அற்றையதாகவும் இந்த கேமிட்ஸ் ஃபார்ம் ஆகுது. டெவலப் டு ஸ்பீசிஸ். அப்போ இந்த கேமிட்ஸில் பார்த்தோம்னா ஃபியூஷன் ஆஃப் 3 டைப்ஸ் ஆஃப் கேமிட்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஒன்றுக்கு பேர் வந்து ஐசோகேமி, ரெண்டாவது அனைசோகேமி, மூணாவது ஊவோகேமி. அப்போ ஆல்கையில் பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குதுன்னா, அதாவது ஒரே மாதிரி கேமிட்ஸ், இது ஒரு கேமிட் இது ஒரு கேமிட், இட்ஸ் கால்டு ஐசோகேமி யுனைடெட் ஆகிருக்கு, இட்ஸ் கால்டு சைகோட் ஃபார்ம் ஆச்சு. அப்போ ஒரே மாதிரி கேமிட் வந்து என்ன ஆகுதுன்னா ஒன்னோட ஒன்று சேர்ந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பேருனா ஐசோகேமி. இது எதில் நடக்குது? இட்ஸ் கால்டு ஐசோகேமி. இது வந்து ஆல்கையில் கிளாமிடோமோனஸ் ஸ்பீசிஸில் நடக்குது. இட்ஸ் கால்டு ஐசோகேமி. அதாவது ஒரே மாதிரி கேமிட் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது ரெண்டு ஒன்னோட ஒன்று சேர்ந்துச்சுன்னா இதுக்கு என்ன பேருனா யுனைடெட் கேமிட், ஒரே மாதிரி அமைப்புடைய கேமிட், இட்ஸ் கால்டு சைகோட் ஃபார்ம் ஆச்சுன்னா ஐசோகேமி. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அனைசோகேமி பார்க்க போகிறோம். ஒரு கேமிட் அதாவது மைக்ரோ கேமிட்ஸ் அண்ட் மெகா கேமிட்ஸ் அதாவது சொல்லுவாங்க ரெண்டும், அதாவது மேல் அண்டு ஃபீமேல் கேமிட்ஸ். அதாவது வந்து மேல் கேமிட் சின்னதாகவும் ஃபீமேல் கேமிட் பெருசாகி சைகோட் ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு என்ன பேருனா இட்ஸ் கால்டு அனைசோகேமி. ஒரே மாதிரி அமைப்பு இல்லாமல் இருக்கிறது இட்ஸ் கால்டு அனைசோகேமி. இது தேர்ட் ஒன் அப்படின்னு பார்க்க போகிறோம், ஊவோகேமி பார்க்க போகிறோம். இந்த ஊவோகேமியில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ கேமிட்ஸ் அண்ட் எக் மூணாவதாக இருக்கிறது. மைக்ரோ கேமிட்ஸ் அண்டு எக் ஆகுது, யுனைடெட் ஆகுது, ஒன்னோட ஒன்று சேருது, இட்ஸ் கால்டு சைகோட் ஃபார்ம் ஆகுது, இட்ஸ் கால்டு ஊவோகேமி. எல்லாமே மூணுமே எது நடக்குதுன்னா இட்ஸ் கால்டு ஆல்கையில் கிளாமிடோமோனஸ் ஸ்பீசிஸில் நடக்குது. அப்போ இது எக்ஸ்ட்ரா பார்க்கலாம். இது வந்து பாசிட்டிவ் கேமிட், இது நெகட்டிவ் கேமிட்ஸ் ஒன்னோட ஒன்று சேர்ந்து சைகோட் ஃபார்ம் ஆகுது. இது ஹேப்ளாய்ட், இதுவும் ஹேப்ளாய்ட், எல்லாமே டிப்ளாய்ட் 2n. இட்ஸ் கால்டு ஆல்கையில் பார்த்தோம்னா இந்த 3 டைப்ஸ் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஒன்று ஐசோகேமி, ரெண்டாவது அனைசோகேமி, மூணாவது ஊவோகேமி. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா ஹையர் பிளான்ஸில் இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் எப்படி நடக்குது. ஆல்கையில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால்டு எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன், ஹையர் பிளான்ட்டில் இட்ஸ் கால்டு இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் நடக்குது. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா இன்னும் ஆஞ்சியோஸ்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் மோனோகாட் பிளான்ட் அண்ட் டைகாட் பிளான்ட் அதில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால்டு செக்ஸ் ஆர்கனை ப்ரொடியூஸ் பண்ணி மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் எப்படி வந்து ஃப்ளவர் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இட்ஸ் கால்டு அதாவது ஹார்மோனல் அண்டு ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச். வந்து பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆஃப் தி பிளான்ட் இன் டிஃபரன்ஷியேஷன் அண்டு டெவலப்மெண்ட் ஆஃப் ஃப்ளோரல் பிரைமாடியம். அப்போ முதல்ல என்ன பண்ணணும்னா ஆஞ்சியோஸ்போம் ஃப்ளவரிங் பிளான்ட்டில் ஃப்ளோரல் பிரைமாடியம் பூவை வந்து முதல்ல உற்பத்தி பண்ணுது. அப்போ ஃப்ளவர் எப்படி ஃபார்ம் ஆகுது முதல்ல எப்படின்னா இட்ஸ் கால்டு பிரைமாடியம். பூவை உற்பத்தி பண்ணக்கூடிய நிலைக்கு தான், அதாவது ஸ்டெம் எப்படி மாடிஃபைடு டு ஃப்ளவர் கேரக்டர்ஸ். அப்போ ஃப்ளவர் ஃபார்ம் ஆகுது. தி ஃப்ளவர் பொசஸ் 4 ஓரல்ஸ், அதாவது 4 ஓரல்ஸுங்கிறது நம்ம தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இட்ஸ் கால்டு நம்பர் 1 கேலெக்ஸ், நம்பர் 2 கரோலா, நம்பர் 3 ஆண்ட்ரீசியம், நம்பர் 4 கைனீசியம். இட்ஸ் கால்டு 4 ஓரல்ஸ் ஆஃப் ஃப்ளவரிங் பார்ட் அப்படி சொல்லுவாங்க. 4 ஓரல்ஸ் இருக்கு. அதில் இருந்து செக்ஸ் ஆர்கனை ப்ரொடியூஸ் பண்ண ஓரல்ஸ் எதுனா இட்ஸ் கால்டு மேல் செக்ஸ் ஆர்கன் ஃபார் ஆண்ட்ரீசியம் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் இஸ் கால்டு ஆர்கிகோனியம். அப்போ மேல் அண்டு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ், அப்போ மேல் அண்டு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டை வந்து ஒன்னோட ஒன்று ஃபீஸாய் சைகோட் ஃபார்ம் ஆகுதுன்னா இட்ஸ் கால்டு செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். ஃப்ளவரில் மேல் செக்ஸ் ஆர்கன் அப்படின்னா ஆண்ட்ரீசியம் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் இஸ் கால்டு கைனீசியம், ரைட். அப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம், ஆந்தரில் வந்து ஸ்டேமன் எப்படி வந்து தி ஆந்தர் பொசஸ் ஆன் ஆந்தர் ஆர் ஃப்ளமெண்ட். ஃப்ளமெண்ட்டில்
anther bears pollen grinds present male gametophytes. அப்போ பார்த்தீங்கன்னா இது பார்க்கணும், இது வந்து ஆந்தரில் பார்த்தீங்கன்னா pollen grinds இருக்கு, pollen sac இருக்கு. இது கால்டு ஆந்தர், இட்ஸ் கால்டு ஃபிலமெண்ட். நம்ம எதில் பார்க்குறது ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் போன 11th டாட்ராமெண்டல் அப்படியில் பார்த்துக்கலாம். அதாவது எபிபெட்டாலஸ் ஸ்டேமனில் பார்த்தா ஆந்தர் இருக்கு, ஃபிலமெண்ட் இருக்கு, ஃபிலமெண்ட்டில் ஆந்தர் இருக்கு, ஆந்தரில் pollen sac இருக்கு, pollen sacல pollen grinds இருக்கு. இட்ஸ் கால்டு மேல் reproductive for anther bears pollen grinds represent male gametophytes. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா யங் ஆந்தர் எப்படி வந்து டெவலப் ஆகுது, யங் ஆந்தர் வந்து எப்படி ஆந்தர் பிரைமாடியம், ஆந்தர் வந்து எப்படி வந்து முதல்ல பிரைமாடியங்கிறது ஆந்தர் வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, ஆந்தரில் இருக்கக்கூடிய போலன்ஸ் கிரைன்ஸ் எப்படி வந்து ஆந்தர் டெவலப் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ யங் ஆந்தர் யார் ஹோமோஜீனஸ் mass of cells surrounded by epidermis. அப்போ இட்ஸ் கால்டு யங் ஆந்தர். இப்போ யங் ஆந்தரில் பார்த்தோம்னா ஆந்தர் ஹோமோஜீனஸ்னா ஒரே மாதிரி அமைப்புடைய செல்லு அப்படி சொல்லுவாங்க. இது சரௌண்டட் பை எபிடெர்மிஸ், இட்ஸ் கால்டு ஹோமோஜீனஸ் செல் ஃபார் எபிடெர்மிஸ். அதில் பார்த்தீங்கன்னா ஃபியூ எபிடெர்மிஸ் ஃபார்ம் ஆகுது. அதில் 4 லோப் ஆர் ரா ஆஃப் ஃபியூ ரோ and hypodermal cell and cell elongated with the conspicuous nucleus. அப்போ this called anther primaria. முதல்ல பார்த்தீங்கன்னா this called epidermis homogeneous cell ஃபார்ம் ஆகுது. செகண்டில் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா this called நம்பர் this called 4 row, this called 4 lobe. அப்போ 1 2 3 4 லோபில் பார்த்தீங்கன்னா this called conspicuous nucleus சொல்லக்கூடிய தெளிவான நியூக்ளியஸ் ஆனது ஃபியூரோ. அப்போ ஃபியூரோவில் 4 லோபில் ஆட்டோமேட்டிக்காக ஆர்கிஸ்போரியல் செல்லு டெவலப் ஆகுது. அப்போ திஸ் கால்டு கான்ஸ்பிசியஸ் நியூக்ளியை தி ஃபங்க்ஷன் ஆஸ் ஆர்கிஸ்போரியம். இட்ஸ் கால்டு ஆர்கிஸ்போரியல், இட்ஸ் கால்டு என்ன பேர்னா ஆர்கிஸ்போரியல் செல். அப்போ இட்ஸ் கால்டு ஆர்கிஸ்போரியம். அப்போ இந்த கான்ஸ்பிசியஸ் செல் நியூக்ளியஸில் தி ஃபங்க்ஷன் ஆஸ் ஆர்கிஸ்போரியம் பை pericranial divisions, primary particle cells towards epidermis and primary sporogenous cells towards the inside. அப்போ உள் பக்கத்தில் என்ன பண்ணுதுன்னா இட்ஸ் கால்டு எபிடெர்மிஸ் ஃபார்ம் ஆகி அது டுவர்ட்ஸ் தி எபிடெர்மிஸ் அண்ட் பிரைமரி ஸ்போரோஜீனியஸ் செல்ஸ் டுவர்ட்ஸ் தி இன்னர் சைட். அப்போ பார்க்கலாம் டயக்ராம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இட்ஸ் கால்டு ஆர்கிஸ்போரியல் செல். அதாவது அவுட்டர் சைட்லையும் பார்க்கலாம், இன்னர் சைட்லையும் எப்படி ஒன்னோட ஒன்று எபிடெர்மல் பிரைமரி ஸ்போரோஜினஸ் செல்ஸ் டுவர்ட்ஸ் தி டிஃபரண்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் ஆர்கிஸ்போரியல் செல். அப்போ ஆர்கிஸ்போரியல் அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஃபார்மேஷன் ஆஃப் பெரட்டைல் அண்ட் ஸ்போரோஜினியஸ் செல். அப்போ ஆர்கிஸ்போரியல் செல்ஸ் தான் என்ன ஆகுதுன்னா அண்டர் கோர்ஸ் டிவிஷன் ஆகி ஸ்போரோஜினியஸ் செல்லை ப்ரொடியூஸ் பண்ணுது. இதில் 3 ஸ்டேஜ் இருக்கு. பிரைமரி பெரட்டைல் செல்ஸ் பை series of periclinal and anticlinal. periclinal பார்த்தீங்கன்னா உள்நோக்கியும் anticlinal பார்த்தீங்கன்னா வெளிநோக்கியும் டிவைஸ் ஆகுது. அப்போ டிவைஸ் ஆகி எத்தனை லேயராக ஃபார்ம் ஆகுதுன்னா 2 to 5 லேயர் ஆந்தர் வால் கம்போஸ்ட் ஃப்ரம் எண்டோட. முதல்ல பார்த்தது வந்து எபிடெர்மிஸ், அதுக்குள்ள லேயர் வந்து எண்டோதிகம், ரெண்டாவது தேர்ட் ஒன் மிடில் லேயர் அண்ட் டெபிடம் ஃபார்ம் ஆகுது. அப்போ எபிடெர்மிஸ்க்கு அடுத்தது வாட் இஸ் எபிடெர்மிஸ் ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எபிடெர்மிஸ் சிங்கிள் லேயர்டு ப்ரொடெக்டிவ் ஷீட்னா ஸ்போரோஜினஸ் செல்லை வந்து பாதுகாப்பு பணியை மேற்கொள்ளுது. ப்ரொடெக்டிவ்னு தெரியும் உங்களுக்கு, பாதுகாப்பு பணியை மேற்கொள்ளுது ப்ரொடெக்டிவ் ஷீட்டு. டிவைஸ் தி ஆன்டிகிலே அண்ட் கீப் ஆஃப் ஸ்பேஸ் ஃப்ரம் க்ரோயிங் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். ஆட்டோமேட்டிக் இன்டர்னல் ஸ்ட்ரக்சரில் என்ன பண்ணுதுன்னா ஸ்பேஸ் ஆஃப் க்ரோயிங் வளர்ச்சி அடைய செய்யுது. அடுத்து என்ன பார்க்க போறோம்னா தி அசோசியேட்ஸ் தி கேசியஸ் டிஃப்யூஷன், வாயு பரிமாற்றம் நிகழ்ச்சி நடக்குது. அப்போ ப்ரிவென்ட்ஸ் ஆஃப் மாய்ச்சர்லெஸ், அப்போ ஈரப்பசதிய மாய்ச்சரஸ் ஆகும். அண்ட் தி டிகிஷன் ஃபார் ஆந்தர் லோப். அப்போ இதில் பார்க்குறது கால்டு பெரட்டைல் செல், ஸ்போரோஜினஸ் செல்ஸ் பார்த்தோம். இந்த ஸ்போரோஜினஸ் செல்ஸ்லாம் 4 லேயர் ஃபார்ம் ஆகுது. ஃபர்ஸ்ட் தி 2 to 5 லேயர்ஸ். முதல்ல இருக்க அவுட்டர் மோஸ்ட் எபிடெர்மிஸ், எண்டோதிகம். மூணாவது லேயர் வந்து என்னன்னு பார்த்தோம்னா மிடில் லேயர். தி ஃபோர்த் ஒன் இஸ் கால்டு டெபிடம் ஆர் இஸ் கால்டு 2 to
5 layers form to formation of a parietal sporogenous cell. Next என்ன பார்க்க போறோம்னா it's called epidermis. Epidermis என்ன பண்ணுது பார்த்தோம். Epidermis is single layer primitive state device anticlinal and kept of space for growing internal tissue. Okay, the third one assists for gaseous diffusion, prevent and it's called moistureless and dehiscent for anther lobe. அப்ப இதுல பார்த்தோம்னா the fourth diagram D ல கொடுத்திருக்காங்க. it's called formation and cell layer எப்படி ஃபார்ம் ஆகுது. 1 2 3 4 layers are produced. அப்ப நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்க்க போறோம். இது போலான் டெட்ரட் ஸ்டேஜ். அப்ப பார்த்தனா அந்த போலான் டெட்ரட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா போலான் டெட்ரட் 4 கார்னர்லயும் போலான் கிரைன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம். அந்த போலான் டெட்ரட் ஸ்டேஜ்ல பிரைமரி ஸ்போரோஜினியஸ் செல்ஸ் டைரக்ட்லி ஆர் பை ஃபியூ என்ன டிவிஷன் நடக்குதுன்னா உங்களுக்கு நோட் பண்ணிக்கிறோம். மைட்டாட்டிக் டிவிஷன் ஃபார் ஸ்போரோஜினியஸ் டிஷ்யூ. அப்ப பிரைமரி ஸ்போரோஜினியஸ் செல் டைரக்ட்லி பை ஃபியூ என்ன டிவிஷன்னா மைட்டாட்டிக் டிவிஷன் ஃப்ரம் ஸ்போரோஜினியஸ் செல் டிஷ்யூ ஃபார்ம் ஆகுது. அடுத்து என்ன பார்க்க போறோம்னா லேட்டரல் லாஸ்ட்ல பார்த்தோம்னா தி ஸ்போரோஜினியஸ் செல் எப்படி வந்து டிஷ்யூ என்ன பார்த்தோம்னா மைக்ரோஸ்போரிக் மதர் செல் திஸ் இஸ் கால்ட் diploid microspore mother cell is called diploid. எந்த டிவிஷன் இருக்குன்னா this is called meiosis. For 4 haploid microspore is called tetrad. அப்ப tetrad ஸ்டேஜ்ல the sporogenous cells வந்து மதர் செல் வந்து என்ன ஆகுதுன்னா செல்லை ப்ரொடியூஸ் பண்ணுது. this process is called microsporogenesis. அப்ப இந்த tetrad formation tetrad நிகழ்ச்சி தான் என்ன பேருனா this is called process in microsporogenesis. அப்ப the microsporogenesis separate from the one anther and free anther lobe and develop of the pollen grains. அப்ப எது வந்து pollen grains ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படினு பார்த்தோம்னா மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் தான் என்ன பண்ணுதுன்னா it's called development of pollen germination அப்படிங்கிற ஃபார்ம் ஆகுது. இதில் பார்த்தோம் ஏற்கனவே நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். நம்பர் 1 this called outermost layer epidermis, endothecum, middle layer tapetum, pollen tetrads, pollen tetrads, scomium அப்படிங்கிறது it's called microsporogenesis called pollen tetrad stage. அடுத்த ஸ்டேஜ் என்ன பார்க்க போறோம்னா மைக்ரோஸ்போர் எப்படி வந்து ப்ரொடியூஸ் ஆகுறத நெக்ஸ்ட் பார்க்கலாம். மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ்ல பார்த்தா மைக்ரோஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. இட்ஸ் கால்ட் மைக்ரோஸ்போரோஜியம் ஹெல்ட் டுகெதர் இட்ஸ் கால்ட் பொலினியம் அப்படி சொல்றாங்க. அப்ப மைக்ரோஸ்போர் என்ன பண்ணுதுன்னா அண்டர்கோ டெவலப் ஆகி பொலினியத்தை ஃபார்ம் ஆகுது. எக்ஸாம்பிள் ஃபார் கலட்ரோபிஸ் அண்ட் ஆர்கிட்ஸ். கலட்ரோபிஸ்ங்கிறது நம்ம காட்டெல்லாம் பார்க்கலாம். எருக்கு செடியில் வந்து எப்படின்னா பொலினியா எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த பொலினியா ஆர் அட்டாச் டு தி கிளிப் லைக் ஸ்டிக்கி ஸ்ட்ரக்சர் இஸ் கால்டு கார்பஸ்குலம். வாட் இஸ் கார்பஸ்குலம் அப்படின்னு கேட்பாங்க. Carpusculum is polonium or attached to the clip-like sticky structure is called corpuscular. The filamentous or thread-like structure part aerial from each polonium is called reticulum. அப்படின்னு பேரு. இந்த ரெட்டிகுலம் வந்து பார்த்தோம்னா நாளைக்கு ப்ராக்டிக்கல் கிளாஸ்ல கலட்ரோபிஸ் அப்படிங்கிற இருக்க செடியில ஃப்ளோரோட மவுண்ட் பண்ணி எப்படி வந்து இந்த பொலினியா நம்ம என்ன போனோம் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். அப்போ எதில் உருவாகுது அப்படின்னு உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா கலட்ரோபிஸ்ல இருக்க செடியில் வந்து பொலினியம் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். அதுலேருந்து தான் என்ன பொலினியம் இஸ் கால்டு ரெட்டிகுலம் அப்படின்னு சொல்கிறோம். தி ஹோல் ஸ்ட்ரக்சர் லுக் லைக் இன்வெர்டட் லெட்டர் ஒய். இன்வெர்டர் எப்படி என்னன்னு தெரியும் உங்களுக்கு தலைகீழ இருக்கு. அப்போ ஒய் அந்த லெட்டர் எப்படி இருக்குன்னா ஒய் அண்ட் இஸ் கால்டு டிரான்ஸ்லேட்டர். அப்போ ஒய்யை எப்படி தலைகீழாக இருக்குமோ அதே மாதிரி என்ன இருக்குன்னா மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் லெட்டர் ஒய் தலைகீழ இன்வெர்டட் இஸ் கால்டு தலைகீழ இருக்கிற மாதிரி இருக்கு. இதுதான் பொலினியம். இது எந்த பிளான்ட்ல இருக்குன்னு சொன்னாங்கன்னா இஸ் கால்டு கலட்ரோபிஸ் பிளான்ட்ல இருக்கு. இந்த பொலினியம் இதுக்கு தான் இந்த பர்ஸ் கால்டு பொலினியம் இஸ் கால்டு ஒய் லெட்டர் இன்வெர்டட் ஒய் லெட்டர் இஸ் கால்டு டிரான்ஸ்லேட்டர்
ஃபார் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். பார்த்தோம்னா ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் ஆந்தர் எப்படி டெவலப் பண்ணுறது பார்த்தோம். நம்பர் 1 ஸ்டேஜ் வந்து ஆந்தர் ப்ரொடக்ஷன், ரெண்டாவது டிஃபரன்ஷியேட் ஆஃப் ஆர்கிஸ்போரியஸ் செல், மூணாவது ஃபார்மேஷன் ஆஃப் ப்ரெட்டைல் செல் ஃபார் ஸ்போரோஜினஸ். நம்பர் 4th ஒன் என்ன பார்த்தோம்னா ஃபார்மேஷன் ஆஃப் வால் லேயர். அண்ட் 5th ஒன் ஸ்போரோஜினஸ் ஸ்டேஜ். நம்பர் போலன் ஆர் டெட்டர்ட் ஸ்டேஜ் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். அப்போ ஸ்டேஜ் இன்டு டெவலப்மெண்ட் ஆஃப் ஆந்தர் அப்படிங்கிறது 5 ஸ்டேஜ் மாதிரி இருக்கும். இதில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த மெச்சூர் ஆந்தர் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.